சோழராண்ட பகுதியான அந்த தஞ்சை பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவலிங்கமானது ரொம்ப அபூர்வமான காட்சி தான். எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா தாமரை வடிவிலான சிவலிங்கங்கள் தான் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி சதுர வடிவிலான சிவலிங்கங்கள் அதிகமா இருக்காது. ஆனாலும் வந்து இந்த இடத்துல பல நூறு வருஷமா ஊர் மக்களுக்கே தெரியாதான். அவங்க எல்லாம் இங்க வர்றதுக்கு முன்னாடி வந்து இந்த சிவலிங்கமானது மண்ணில் ஒரு சாஞ்சபடியாவே இருந்திருக்கு. யாரும் கை வைக்க பயந்துருக்காங்க. ஒரு அம்மா கூட சொன்னாங்க, நீங்க எடுக்க போறீங்க என்ன ஆகுதுன்னு தெரியலப்பா, உங்க உயிருக்கே என்ன ஆகுதுன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்குன்னு கூட ஒரு அம்மா சொன்னாங்க. அதெல்லாம் பரவாயில்லமா, நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். அதெல்லாம் வந்து வைராக்கியத்துக்காக இல்ல, அவர் மேல வச்ச ஒரு அன்புனால. எனக்கு மட்டும் இல்ல, அனைத்து உயிர்களுக்கும் சொந்தமானவர் வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள பாதி பதஞ்சு பதியாம இருக்கிற நிலையை பார்த்துட்டு என்னால கடந்து போக முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகட்டும் சொல்லிட்டு எடுத்து வைக்கிறப்பலாம் ஏதோ ஒன்று நடக்குது, பரவாயில்ல இந்த வாட்டி ஏதோ ஒன்று நடக்கட்டும், அதையும் சமாளிப்போம் அப்படின்ட்டு நம்ம அதை இன்னைக்கு எடுத்து வச்சோம். ஆனா எதுவுமே நடக்கல. அதுக்கு மாறா வந்து பாத்தீங்கன்னா வெயில் கொளுத்திக்கிட்டு இருந்தது. அந்த வெயில் எல்லாம் போய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குளிரான காத்து. உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிஷர்ட் பறந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காத்தானது. சோ ஒரு மேகமே வந்து குளிர்ந்து ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டுட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு வெயில் அடிச்சுட்டு எடுத்து வச்சேன்னா அவர் மேல தண்ணி ஊத்தவும் வந்து பாத்தீங்கன்னா மொத்த உலகமே வந்து குளிர்ந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல இருந்தா தான் ஃபீல் பண்ண முடியும். முடிஞ்சா பகிருங்க. இது மாதிரி எங்க இருந்தாலும்